அறிஞர் அண்ணா அவர்கள் இந்திய நாட்டின் தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் 1909 செப்டம்பர் 15 திரு நடராஜன் திருமதி பங்காரு அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் அண்ணாதுரை. காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்பதை சுருக்கமாக கா.நா. அண்ணாதுரை என்று வழங்குவர். இவர் ஒரு நடுத்தர நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் தனது பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள பச்சையப்பா உயர்நிலை பள்ளியில் தொடங்கினார். ஆனால் தன்னுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமாக தனது பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு காஞ்சிபுரம் நகராட்சி அலுவலகத்தில் எழுத்தாளராக பணிபுரிந்தார். பிறகு தன்னுடைய பட்டப்படிப்பை பச்சையப்பா கல்லூரியில் தொடர்ந்தார். 1930 தனது 21 வயதில் ராணி அம்மையாரை மணம் முடித்தார். பின்னர் 1934 BA ஹானர்ஸ் பட்டமும் பிறகு MA பொருளாதாரம் மற்றும் அரசியல் முதுகலை பட்டமும் பெற்றார். தன்னுடைய கல்லூரி வாழ்க்கைக்கு ஆங்கில ஆசிரியராக பச்சையப்பன் உயர்நிலை பள்ளியில் பணியை தொடர்ந்தார். ஆனால் குறுகிய காலத்திலேயே ஆசிரியர் தொழிலை விட்டு பத்திரிகை மற்றும் அரசியலில் ஈடுபாடு கொண்ட தந்தை பெரியார் துவங்கிய திராவிட கழகத்தில் தன்னை இணைத்து கொண்ட அண்ணா அவர்கள் முழுநேர அரசியல்வாதியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். பிறகு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவரை விட்டு பிரிந்தார். பின்பு 1949 திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை உருவாக்கினார். நீதி கட்சி பத்திரிகையின் உதவி ஆசிரியராகவும் இருந்தார். பிறகு விடுதலை மற்றும் அதன் துணை பத்திரிகையான குடியரசு பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். அது மட்டுமல்லாமல் திராவிட நாடு என்ற தலைப்பில் ஒரு தமிழ் இதழையும் தொடங்கினார். 1967 நடைபெற்ற தேர்தலில் பங்கு பெற்ற திமுக வெற்றி முதன்முறையாக திராவிட ஆட்சியை தமிழகத்தில் அமைத்தது. அறிஞர் அண்ணா முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக தனது திராவிட பற்றை உறுதிப்படுத்தினார். மேலும் மதராஸ் மாநிலம் என்றிருந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்து தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார். அண்ணா அவர்கள் அரசியல் வாழ்க்கையை தவிர நாடகங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் திரைக்கதைகள் எழுதும் திறமை படைத்தவராக விளங்கினார். அது மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த தமிழ் சொற்பொழிவாளரும் மேடை பேச்சாளரும் ஆவார். அனைவரையும் கவர்கின்ற வகையில் பேசும் திறன் மற்றும் எழுத்தாற்றலும் பெற்றவராக விளங்கினார். சிந்தனை வளர்க்கும் நாவல்கள், சிறுகதைகள் மற்றும் அரசியல் சார்ந்த மேடை நாடகங்களையும் எழுதினார். அவர் தனது சொந்த நாடகங்களில் நடித்தும் உள்ளார். மேலும் 1948 நல்ல தம்பி என்ற திரைப்படத்தை முதலில் அரங்கேற்றினார். இத்திரைப்படத்தில் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். மேலும் இவரின் மிகச்சிறந்த நாவலான வேலைக்காரி 1949 வெளிவந்தது. ஒரே இரவில் இயற்றப்பட்ட ஓரிரவு போன்ற நாவல்கள் திரைப்படமாக எடுக்கப்பட்டன. இத்தகைய திரைப்பட பணியின் மூலமாக நாராயணசுவாமி, KR ராமசுவாமி, NS கிருஷ்ணன், S ராஜேந்திரன், சிவாஜி கணேசன் மற்றும் MG ராமச்சந்திரன் போன்ற திரை நட்சத்திரங்களின் ஆதரவு இவருக்கு கிடைத்தது. இவரால் எழுதப்பட்ட லட்சிய வரலாறு மற்றும் வாழ்க்கை புயல், ரங்கோன் ராதா, பார்வதி BA, கலிங்கா ராணி மற்றும் பாவையின் பயணம் முதலியன முக்கிய படைப்புகளாகும். 2 ஆண்டு காலம் தமிழக முதல்வராக பணியாற்றிய அண்ணா அவர்கள் புற்றுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த போதிலும் தம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டார். ஆயினும் அவருக்கு புகையிலை பழக்கம் இருந்ததால் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. 1969 பிப்ரவரி 3 அறிஞர் அண்ணா அமரரானார். அவரின் இறுதி மரியாதையில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அவருடைய பூத உடல் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதன் பிறகு இவரின் நினைவை போற்றும் வகையில் இவ்விடம்
அண்ணா சதுக்கம் என்ற பெயரில் பொதுமக்களால் அஞ்சலி செலுத்தும் வகையிலும் அமைக்கப்பட்டு இன்றளவிலும் மரியாதை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் முதன்மையான தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையின் முக்கிய சாலையான மவுண்ட் ரோடு அண்ணா சாலை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 2009ஆம் ஆண்டு மத்திய அரசு அண்ணா அவர்களின் நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய அளவில் அமைந்துள்ள சென்னை வண்டலூர் பூங்காவிற்கு அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா என பெயர் வழங்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு பூர்த்தி அடைவதை நினைவு கூறும் வண்ணம் தமிழ்நாடு அரசு ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. அண்ணாவை பற்றிய இந்த நூற்றாண்டு வரலாற்று சாதகத்தை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிரவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பட்டனையும் பிரஸ் செய்து விடுங்கள். இது போன்ற தகவல்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.